வாய்ந்த அந்த ஷங் வம்சத்தினர் தான் வந்து ஆண்டுட்டும் வர்றாங்க. அதுக்கு வந்து சரியான பாதையும் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த குளிரும் வந்து அந்த வீரர்களை வந்து ரொம்பவே வந்து வாட்டி எடுக்க ஆரம்பிக்குது. அதனால் அவங்களோட வீரர்கள் எல்லாமே வந்து மங்கோலியாவுக்கே வந்து திரும்பிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. செங்கிஸ்கான் வந்து வெறும் 20,000 வீரர்களை மட்டும்தான் வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்களாலேயும் வந்து அந்த இந்தியாவில் உள்ள அந்த வெப்பநிலை மாறுதல்களை வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியாமல் மறுபடியும் வந்து ஆப்கானிஸ்தானுக்கே வந்து திரும்பியும் போயிடுறாங்க. இது எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் எபிசோட்லேயே வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஃபைனல் எபிசோடில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஜெங்கிஸ்கான் வந்து ஆண்டுட்டு வந்து அந்த பகுதிகளை எல்லாத்தையுமே வந்து தன்னோட மகன்களுக்கு, அதாவது 4 மகன்களுக்கு வந்து எப்படி வந்து அவரோட இதை வந்து பிரித்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஆசியாவில் வந்து யுத்தங்களை எல்லாத்தையுமே வந்து முடிச்சுக்கிட்டு 4 வருடங்களுக்கு அப்புறமா வந்து மங்கோலியாவுக்கு வந்து திரும்ப